ஒரு செயல் செய்யணும்னு நினச்சிருப்போம், அல்லது ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். எப்போ நம்ம செய்யாமல் விடுறோம் அப்படின்னா, ஒன்று நேரத்துக்காக காத்திருக்கிறது. அது இந்த நேரம் வரட்டும், அந்த நேரம் வரட்டும், ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் அப்படின்னு நம்ம வந்து காத்திருக்குது. அந்த காத்திருக்கிறது வந்து அந்த செயலை வந்து நம்ம செய்யாமல் விட்டுற முடியும், விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வந்து பெர்ஃபெக்ஷன். நான் வந்து முழுசாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அல்லது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அல்லது இதெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து அப்படியே அதில் வந்து தலைமைத்துவம் அடைஞ்சதுக்கப்புறம் தான், ஒரு லீடர்ஷிப் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்க பாதிலேயே அல்லது ஸ்டார்ட் பண்ணாமையே விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேரத்துக்காக காத்திருக்கிறோம், அது எப்போ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு ரிசல்ட் வரதுக்கு வேணாலும் காத்திருக்கலாமே தவிர, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்ம காத்திருக்கக்கூடாது அப்படின்றது. அதே மாதிரி பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே கற்றுக்கிட்டாச்சு, அதை வந்து நம்ம அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும். செயல்படுத்த அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணிகிட்டே வருவோம். கரெக்ஷன் பண்ண அந்த நிலைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போவோம் அப்படின்றத சொல்ல வராங்க.